ஏற்புடைமை என்ற தலைப்பில் ஆசான் பள்ளி மாணாக்கருக்கு ஆசான் மா. செந்தமிழன் அவர்கள் நடத்திய 3வது இறையியல் பாடம். இந்த பாடத்துடைய தலைப்பு ஏற்புடைமை. அது இறையியலுடைய 3வது நிலை. முதல் நிலை வியப்பு, 2வது நிலை காதல், 3வது நிலை ஏற்புடைமை. இந்த ஏற்புடைமை என்ற கருத்து ஒரு வாழ்வியல் கூறு. ஆனால் அது வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, அதுதான் ஒரு இறையியலுடைய ஒரு படிநிலைகளில் ஒன்று. நமக்கு சூழலில் உள்ளவற்றின் மீது வியப்பு ஏற்படுவது இயல்பு. வியப்பு என்றால் அதன் மீது நமக்கு பொருத்தம் இருக்கிறது என்று மட்டும் அது பொருள் அல்ல. பொருந்தாதவையும் வியப்பை ஏற்படும். இது ஏன் இப்படி இருக்கிறது என்று வியப்பது பொருத்தத்திற்கானது மட்டுமல்ல. அதுதான் இந்த 3வது நிலையுடைய அடிப்படையான பாடம். பொருந்தாதவற்றின் மீதும் வியப்பு ஏற்படும். ஏனென்றால் வியப்பு என்பது ஏற்கனவே எது இருக்கிறதோ அல்லது எது இறைவனால் வழங்கப்படுகிறதோ அதன் மீதான உணர்ச்சி நிலைகளில் ஒன்று. வழங்கப்படுபவை யாவுமே பொருத்தமானவைதான் என்று பார்க்க கூடாது. இது முதல் நிலைக்கு பொருந்தாது. முதல் நிலை பொருத்தமானவற்றை தான் வியக்கும். அதனால்தான் அது முதல் நிலை. அதன் மீது காதல் கொள்வது 2வது நிலை. ஆனால் இது 3வது நிலை என்பதனால் சற்று ஆழமான பொருள் கொண்டது. எதனை நீ வியக்கிறாயோ அது உனக்கு பொருத்தமானதாக மட்டும் இருக்க வேண்டும் என்று கருதக்கூடாது. நான் அறிந்தவரை மிக பெரும்பகுதியினர் இந்த 3வது நிலையிலிருந்து வெளியேறிவிடுவார்கள். இறையியல் பயணமே வேண்டாம் என்று வெளியேறிவிடுவார்கள். ஏனென்றால் இது பொருத்தமின்மையை பற்றி பல கருத்துக்களை வைத்திருக்கிறது. இறைவன் ஒவ்வொரு மனிதருக்கும் பொருத்தமாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று கருதினால் அவனால் இறைவனாக இருக்க முடியாது. ஒரு மனிதர் பிணி, மூப்பு ஆகியவற்றை அடைந்து மரணம் அடைகிறார். அந்த மனிதர் இப்பொழுது நான் இன்னும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். மரணமோ மூப்போ பிணியோ அவருக்கு பொருத்தமற்றவை. அவரை பொறுத்தவரை இன்னும் வாழ வேண்டும் என்று ஒருவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அது வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால் அவ்வாறு வழங்குபவன் இறைவன் அல்ல. மரணம் என்பது ஒழுங்கு, பிணி, மூப்பு ஆகியன ஒழுங்குகள். ஆகியவை உனக்கு பொருத்தம் இல்லை என்றாலும் ஒழுங்குகள் நிலைநாட்டப்படும் என்பவன் தான் இறைவன். இவ்வாறு எனக்கு பிணி, மூப்பு, மரணம் வேண்டாம் என்று கேட்கும் ஒருவர், ஒரு நெல்லுக்கு மரணம் ஏற்படுகிறதே, அது விதையாக பெருக வேண்டிய ஒரு பொருளாயிற்றே, அதற்கும் உயிர் உண்டே என்று உணவு உண்ணாமல் இருக்க போவதில்லை, நீர் பருகாமல் இருக்க போவதில்லை, பிற உயிரினங்களை உணவாக்காமல் இருக்க போவதில்லை. இவருடைய பொருத்தப்பாடு என்பது அவர் நலம் சார்ந்தது மட்டுமே. இறைவனுக்கு இவரும் வேண்டும், பிறவும் வேண்டும். அதுதான் இறைவனுடைய நிலை. ஆகவே பொருத்தமற்றவை என்ற பாகுபாடுகளுக்கு என்று ஒரு கோடு இருக்கிறது. அந்த கோடு இந்த 2ஆம் நிலையை கடந்த பிறகு முடிய தொடங்குகிறது. 3ஆம் நிலையில் அது முடிந்து போகிறது. இந்த நிலையில் 2க்கும் இடையில் ஒரு ஒருங்கு இருக்கிறது. ஒருங்கு என்றால் வெவ்வேறு தனித்தன்மைகள் கொண்ட பல கூறுகள் ஒரு கட்டமைவாக மாற்றம் பெறும் நிலை. அதான் ஒருங்கிணைப்பு என்று கூறுகிறோம். பல்வேறு மனிதர்களை, அவர்களுடைய திறன்களை இணைத்தல், ஒருங்கிணைத்தல். அவ்வாறு ஒருங்கு இருக்கிறது என்றால் ஒன்றே ஒன்று இருக்கிறது என்று பொருள் அல்ல. பலவற்றின் ஒரு கற்றையாக இருக்கிறது, ஆனால் ஒரு வடிவத்தில் இருக்கிறது என்றுதான். இந்த 3ஆம் நிலை என்பது ஒருங்கினை வலியுறுத்துகிறது. இந்த ஒருங்கு எவற்றுக்கு இடையிலானது என்றால் பொருத்தமின்மை, பிடித்தது பிடிக்காதது, வேண்டியது வேண்டாதது, சரி தவறு, பாவம் புண்ணியம் ஆகிய எல்லா இருமைகளையும் இது ஒரு ஒருங்காக்குகிறது. அது 3ஆம் நிலை. இவற்றையெல்லாம் சுருக்கமாக செறிவாக முன்வைக்கும் சொல்தான் ஏற்புடைமை. நீ வெவ்வேறு கூறுகளாக
யாவற்றையும் பார்ப்பதனை குறைத்து கொண்டு ஒரு ஒழுங்கிற்குள் வா. அவ்வாறு வருகையில் நீ இவற்றை ஏற்கிறாய். என்ன இருக்கிறதோ அதனை ஏற்கிறாய் என்பதா ஏற்புடைமை. வெளிப்படுவன யாவும் அருள் வழங்கல்கள், மறைவன யாவும் கரப்பென்றாகும் என்பது இதற்குரிய மறைமொழி. வெளிப்படுவன யாவும் அருள் வழங்கல்கள் என்பது முதல் வரி. அதாவது எவையெல்லாம் வெளிப்பாடு அடைகின்றனவோ அவை எல்லாமே இறைவனுடைய அருள் வழங்கல்கள். உனக்கு எது வியப்பு தருகிறதோ அல்லது நீ எதன் மீது காதல் கொள்கிறாயோ அது உனக்கு வெளிப்பட்டது. அது வெளிப்பட்டதனால்தான் வியந்தாய், அதனால்தான் அதன் மீது உனக்கு காதல். இவையெல்லாம் உனக்கு வழங்கப்பட்டது, உனக்கு வழங்கப்பட்ட அருள். இவ்வாறு வழங்கப்பட்டவை உன்னிடம் வந்து அடைகையில் அல்லது அவற்றை நீ சென்று அடைகையில் உனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, ஒரு பரவசம் இருக்கிறது, ஏதோ ஒரு உணர்ச்சி இருக்கிறது. இந்த உணர்ச்சிகள் மட்டுமே இல்லை, பிறவும் உள என்பதுதான் இந்த மறைமொழி முன்வைக்கும் கருத்து. அதாவது வெளிப்படுவனையாவும் அருள் வழங்கல்கள். உனக்கு ஒன்றன் மீது வியப்பு எழுந்தது, அதன் பிறகு அது காதலாகியது, அது உனக்கு கிட்டியது. இவ்வாறு கிடைத்த பின்னர் உனக்கு பொருந்தாத சில தன்மைகளும் அல்லது பிடிக்காத தன்மைகளும் எது உனக்கு கிட்டியதோ அதில் இருக்கும், இருந்தே தீரும். உனக்கு பிடித்த வகையில் அல்லது பொருத்தமான வகையில் மட்டும் இங்கு எதுவுமே இல்லை, அப்படி ஒன்று கூட இல்லை. இதனை அருள் வழங்கல்களில் ஒன்று என்றுதான் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். உனக்கு வழங்கப்பட்டது பொருத்தமானது எனும் போது அது அருள் என கருதுகிறாய். அதில் உள்ள பொருத்தமின்மையும் அருள் வழங்கலே. ஏனென்றால் வெளிப்படுவன யாவும் அருள் வழங்கல். இவையெல்லாம் வெளிப்பட்டனவோ அவை யாவுமே அருள் வழங்கல். எது வெளிப்படுகிறது? பொருத்தமானது. மேலும் எது வெளிப்படுகிறது? பொருத்தமற்றது. இந்த இரண்டும் இயைந்துதான் இருக்கும். அவ்வாறு உனக்கு ஆகாதவை எனக்கு எதனை கருதுகிறாயோ அவையுமே அருள் வழங்கல்களே என்பதுதான் கருத்து. வெளிப்பாடுகள் யாவும் அருள் வழங்கல், மறைவன யாவும் கரப்பவையாகும். கரத்தல் என்றால் இறைவனுடைய தொழில்களில் ஒன்று மறைத்தல் தொழில். இறைவன் பலவற்றை மறைக்கிறான். அவனே மறைந்திருக்கிறான். அவன் பலவற்றை மறைவாக கொண்டிருக்கிறான். நீ எதனை வெளிப்படுகிறதோ, எது வெளிப்படுகிறதோ அதனை நீ காண்கிறாய். வெளிப்படாதவை இருக்கும். வெளிப்படாதவை உள்ள நிலையில் தான் இறைவன் மிகுதியாக இருக்கிறான். வெளிப்படா தன்மையில் தான் இறைவன் மிகுதியாக இருக்கிறான். அவ்வாறு ஒவ்வொன்றாக வெளிப்படுகையில் உனக்கு மீண்டும் முதல் நிலை வியப்பு ஏற்படுகிறது. ஒன்றை நீ அடைந்த பிறகும் உனக்கு முதல் நிலை ஏற்படும். வியக்கிறாய். அது உனக்கு பொருத்தமானது என்று வியக்கிறாய். பொருந்தாதவை வரும் பொழுதும் நீ வியக்கிறாய். நான் இப்படி கருதவில்லையே, இப்படி நினைக்கவில்லையே என்கிறாய். அந்த இரண்டையும் நீ ஒரு ஒருங்காக்கு. இரண்டும் வேறு வேறு என்று பகுக்காதே என்பதுதான் இந்த மூன்றாவது நிலையுடைய சாரமான கருத்து. வெளிப்படுவனையாவும் அருள் வழங்கல்கள், மறைபவையாவும் கரத்தல் என்றாகும். இவற்றின் புணர்ச்சியே ஏற்புடைமை என்க. ஏற்புடைமை என்பது என்ன? வெளிப்படுபவை மற்றும் மறைவாக இருப்பவை, இந்த இரண்டின் புணர்ச்சி. இந்த இரண்டின் புணர்ச்சியே ஏற்புடைமை. இந்த இரண்டும் ஒருவேளை புணர்ச்சி கொண்டால் அதுதான் உன்னுடைய ஏற்புடைமை. இந்த இரண்டையும் நீ ஒரு புணர்ச்சியாக உள்வாங்குகிறாயா? நேர் எதிர், இந்த இரண்டு தான் புணர்ச்சி கொள்ளும். நேர் மட்டுமே புணர்ச்சி கொள்ளாது, எதிர் மட்டுமே புணர்ச்சி கொள்ளாது. புணர்ச்சி இல்லை என்றால் எந்த விளைவுமே இல்லை, ஒரு அணு கூட இல்லை. புணர்ச்சி தான் யாவற்றுக்கும் அடிப்படையானது. ஆகவே நீ
இவ்விரண்டின் புணர்ச்சி ஏற்புடைமை ஆகும் என்ற கருத்தை புரிந்து கொள். ஆவதும் போவதும் ஒருங்கே கொள்வாய். ஆவன என்றால் உனக்கு ஆவன, அது ஆக்கம் பெறுபவை, உனக்கு பொருந்துபவை, அவையெல்லாம் ஆவன. போவது என்றால் உன்னிடமிருந்து செல்பவை, உனக்கு பொருந்தாதவை, உனக்கு பிடிக்காதவை. இந்த இரண்டையும் ஒருங்கே கொள்வாய். ஆவதும் போவதும் ஒருங்கே கொள்வாய் என்பது இந்த மறைமொழியுடைய இறுதி. ஆவதும் இருக்கும், போவதும் இருக்கும். ஆவது மட்டுமே என்று எதுவுமே இல்லை. உணவு சமைக்கும் போது கூட அந்த உணவில் உள்ள பல்வேறு கூறுகள், சத்துகள், சுவைகள் போகின்றன, வெளியே போகின்றன, ஆவியாக போகின்றன, வெப்பமாக போகின்றன, நீராக வடிக்கப்படுகின்றன. அவையெல்லாம் போனால்தான் உணவு என்ற ஒன்று ஆகும். அதுதான் உணவு ஆவது. இந்த ஆக்கத்திற்கு முன்பு எவ்வளவு போகின்றது, எவ்வளவு பொருட்கள் போகின்றன, எவ்வளவு கூறுகள் போகின்றன. அப்படி எதுவுமே போகவில்லை என்றால் அது உணவல்ல. அப்படி எதுவுமே இல்லை. ஆவதும் போவதும் ஒருங்கே கொள்க. இதுதான் ஏற்புடைமையுடைய எளிமையான சான்று. உங்களுக்கு ஒன்றின் மீது வியப்பு ஏற்படுகிறது, அதன் மீது காதல் கொள்கிறீர்கள், அது உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அவ்வாறு வழங்கப்பட்ட பிறகு அதில் உள்ள எல்லா கூறுகளையும் நீங்கள் ஒருங்கே கொள்ள வேண்டும். அதுதான் ஏற்புடைமை. அப்படி ஏற்றுக்கொள்கிறாயா? ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் இறையியலின் 3ஆம் நிலையில் நீ அழைத்து செல்லப்படுகிறாய். அந்த 3ஆம் நிலையில் நீ பயணிக்கிறாய். இல்லை, எனக்கு வேண்டியது மட்டும்தான் வேண்டும், எனக்கு பிடித்ததுதான் வேண்டும், எனக்கு பொருத்தமானதுதான் வேண்டும், எனக்கு சரி என்று எதனை கருதுகிறேனோ அல்லது உலகம் எதனை சரி என்று கருதுகிறோ அது மட்டும்தான் வேண்டும் என்றெல்லாம் உனக்கு கருத்துகள் இருக்குமாயின் அவை தவறல்ல. ஒரு தனி மனித வாழ்க்கையில் நீ உனக்கு பிடித்தபடி இருக்கலாம். ஆனால் அது இறையியலை நோக்கி உன்னை அழைத்து வராது, இறைவனை நோக்கி அழைத்து வராது. ஏனென்றால் முதல் பாடம் என்ன கூறிற்று? எது வரம்புகளை கடந்து செல்கிறதோ அதுதான் இறைத்தன்மைக்கு நெருக்கமானது. இதுதானே முதல் பாடமே. வரம்புகளை கடந்து செல்லும் ஒன்றுதான் இறைத்தன்மைக்கு நெருக்கமானது எனும்போது உனக்கு வேண்டியது மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று நீ கருதினால் அது எப்படி இறைத்தன்மைக்கு நெருக்கமானதாக இருக்கும்? இறைவன் வேண்டுதல் வேண்டாமை ஆகிய இரண்டையும் கடந்தவன். அப்படித்தான் இறைவனால், அவன்தான் இறைவன். அதுதானே நம் அனைவருக்கும் இறைவனுக்கு உள்ள அடிப்படை வேறுபாடு. அவன் யாவுமாக இருக்கிறான், யாதுமாக இருக்கிறான், யாவருமாக இருக்கிறான். அவன் வரம்புகளை கடந்திருக்கிறான். வரம்புகளை கடந்து இருக்கும் இறைவனை நெருங்க வேண்டும் என்றால் வரம்புகளை கடந்துதான் வாழ வேண்டும். வரம்புகளுக்குள் அடங்கினால் தவறு அல்ல. இறைவனை பொறுத்தவரை இறைவனுடைய நிலையில் சரி தவறு என்று எதுவுமே இல்லை. ஆனால் நீ இது என்று அதனை கருதக்கூடாது. நீ ஒரு மனித வாழ்க்கையில் நிலை பெறுகிறாய். இந்த மனித வாழ்க்கை உனக்கு பிடித்தபடி இருக்க வேண்டும் என்று கருதுகிறாய் என்றால் முதல் இரண்டு நிலைகளா என்று கூட எனக்கு தெரியவில்லை. அந்த வியப்பு மற்றும் காதல் ஆகிய நிலைகள் உனக்கு போதுமானது. ஒன்றை வியக்கிறாய், அதன் மீது காதல் கொள்கிறாய், அது உனக்கு கிடைக்கிறது. மனித வாழ்க்கை இது போதும் என கருதுகிறாயா? அது போதும் தான். ஆனால் என்னை நோக்கி வர வேண்டும் என்று துடிக்காதே. என்னை நோக்கி வர வேண்டும் என்றால் உனக்கு ஏற்புடைமை வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய ஒரு வழிகாட்டு. இது பொருந்தாதவற்றையெல்லாம் ஒரு மனிதர் சுமக்க வேண்டிய அவலத்தை கூறும் கருத்தல்ல. நீ பொருந்தாதவற்றை சுமந்து கொண்டே இரு என்று இறைவன் கூறவில்லை. அப்படியே அவன் எந்த உயிரினத்துக்குமே கூறுவதில்லை. மாறாக நீ இந்த இருமைகளை ஒருங்கே புரிந்து கொள். இருமைகள் தாம் இயல்பானவை என்பதை புரிந்து கொள் என்ற இறைவனுடைய அழைப்பு. பொருத்தமானவற்றில்தான் வாழ இயலும். பொருத்தமான காற்றை இறைவன் வழங்குகிறான்.
இதே சூழலில் எவ்வளவோ தாவரங்கள் இருக்கின்றன. காற்று பொதுவானதுதான். காற்று ஒரு இலைக்குள் சென்று வெளியே வரும் பொழுது அது மனிதர் உள்ளிட்ட பல உயிரினங்களுக்கான காற்றாக மாற்றமடைகிறது. ஒரு தாவரம் எப்படி காற்றை உள்ளிழுக்கிறதோ அப்படி நாம் உள்ளிழுக்கவில்லை. நம்முடைய உடல் காற்றை வேறு வகையில், இந்த உடலுக்கு பொருத்தமான வகையில் உள்வாங்குகிறது. காற்று பொதுவானது, ஆனால் அதனை உள்வாங்கும் உடல்கள் வேறு வேறானவை. இப்படி ஒரு செடிக்கும் ஒரு புழுவுக்கும் அந்த புழுவில் இருக்கும் நுண்ணுடலிகளுக்கும் வேறு வேறு உள்வாங்கும் திறனை படைத்தவன் இறைவன். அந்த செடியின் அருகே அமர்ந்து கொண்டிருக்கும் நமக்கு வேறு உள்வாங்கும் திறன் இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவான ஒன்று ஒவ்வொரு உடலின் உள்ளும் சென்று வெளியேறும் போது தனித்தன்மைகளை வழங்குகிறது என்பது எவ்வளவு பெரிய வியப்பு. மழை நீர் உங்கள் உடலில் படும்போது உடல் எவ்வாறு உள்வாங்குகிறதோ அதனை போலவே ஒரு மாட்டின் மீது படும் பொழுது அந்த உடல் உள்வாங்குதல். மாட்டின் உடல் வேறு வகையில் உள்வாங்குகிறது, உங்கள் உடல் வேறு வகையில் உள்வாங்குகிறது. உங்களால் சில மணித்துளிகள் தான் மழையில் நனைய இயலும். மாடுகள் நாள் கணக்கில் அல்லது வாரக்கணக்கில் கூட மழையில் நிற்கும். அந்த உடல் அதே மழை நீர் ஒரு மாட்டின் உடலுக்குள் சென்று வெளியேறுகையில் என்ன செய்கிறதோ அதனை மனித உடலில் செய்வதில்லை. இவ்வளவு தனித்தன்மைகளை அவன் படைத்திருக்கிறான். இதில் இந்த மழை எனக்கு பொருத்தமானது அல்லது பொருத்தமற்றது என்று நீ கருதுகிறாய். எப்படி கருதுகிறாய்? உனக்கு பொருத்தம் என்பது என்ன? உனக்கு குளிர் நடுக்கம் ஏற்படும் வரை அது பொருத்தமானது. நடுக்கம் வந்த பிறகு அது பொருத்தமற்றது. அதற்காக மழை நின்றுவிட வேண்டுமா? நிலத்திற்கு இன்னும் கூடுதல் மழை வேண்டும். மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் வேறு சில உயிரினங்களுக்கும் இன்னும் கூடுதல் மழை வேண்டும். இறைவன் யாவற்றுக்கும் தானே வழங்க வேண்டும். ஆகவே ஒரு மழை பொழிந்தால் கூட அது உனக்கு பொருத்தமற்றது என்று பார்க்கும் நிலை உன்னிடம் இருந்தால் அது உன் வாழ்க்கைக்கு துணைதான். ஆனால் அது இறையியலுக்கு வழிகாட்டாது. இறையியலின் பாதையில் அது ஒரு தடை, அது ஒரு வரம்பு. அந்த வரம்பை நீ கடக்க வேண்டும். அதற்குத்தான் ஏற்புடைமை வலியுறுத்தப்படுகிறது. ஏற்புடைமை என்பது எது நிகழ்ந்தாலும் ஏற்றுக்கொள்வதல்ல. நான் மீண்டும் கூறுகிறேன், இறையியலுடைய தொடக்கத்திலேயே வியப்பு, அதன் பிறகு காதல் ஆகியன இருக்கிறது. துயரம் நிகழ்ந்தாலும் ஏற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதல்ல கருத்து. அப்படி துயரத்தை இடையறாமல் வழங்குபவன் அல்ல இறைவன். நீ வியக்க வேண்டும், காதல் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அதனை நோக்கிய வேட்டல் வேண்டும், விருப்பம் வேண்டும். ஏற்புடைமைக்கு உள்ளேதான் ஒரு கருவாக விருப்பம் இருக்கிறது. நிறைய கருத்துக்களை விருப்பம் என்ற தலைப்பில் நான் உங்களுக்கு பாடமாக நடத்துகிறேன். நூல்கள் இருக்கின்றன. இது உங்களுக்கு புதியதா பாடமாக இருக்கும். விருப்பத்தின் உடலாக இருப்பது, விருப்பம் என்பது ஒரு கரு, அதன் உடலாக இருப்பது ஏற்புடைமை தான். விருப்பம் என்பது உனக்கு பிடித்தவற்றை நீ கேட்பது அல்ல. பலர் அப்படித்தான் நான் விருப்பத்தில் இருக்கிறேன் அல்லது விரும்புகிறேன் என்கிறார்கள். உனக்கு பிடித்தவற்றை நீ வேண்டினால் அது விருப்பம் அல்ல. உனக்கு பொருத்தமானவற்றை மட்டுமே நாடுகிறாய் என்றால் அதுவும் விருப்பம் அல்ல. அது ஒரு தொடக்கம். காதல் என்பது ஒரு தொடக்கம், எல்லாவற்றுக்குமே ஒரு தொடக்கம். நீ எதனை காதலிக்கிறாயோ அது உன்னிடம் வந்து அடைகையில் நீ எந்த உணர்ச்சியில் அதனை காதலித்தாயோ அந்த உணர்ச்சியை மட்டுமே அது வழங்கி கொண்டிருக்க வேண்டும் தொடர்ந்து என்று எதிர்பார்த்தால் அது விருப்பம் அல்ல, அது ஒரு பற்று. அப்படி எதுவுமே வழங்காது, ஒன்று கூட அப்படி வழங்காது. ஒரு பொருளும் வழங்காது, ஒரு மனிதனும் வழங்க மாட்டார். உனக்கு மிகவும் விருப்பமான பிடித்தமான ஒரு பழத்தை நீ உண்ணும் போது கூட அது ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு பிறகு திகட்டத்தான் தொடங்கும். அது உடலில் இருந்து வெளியேறத்தான் துடிக்கும்.
மிகுதியாக உடலில் சேர்க்கை கொள்ளும் எதுவும் உடலில் இருந்து வெளியேற துடிக்கும். நீ மறுத்தால் அது குடலை அறுத்து கொண்டு வெளியேறும். உன்னை சிதைத்து விட்டு அது வெளியேறும், அல்லது உன்னை பிளந்து வெளியேறும். ஒரு வரம்பற்று உனக்கு பிடித்தம் இருந்தால், ஒன்று மீது இருந்தால் அது உன்னை சிதைக்கும். ஏனென்றால் உனக்கு பிடித்தமானது என்று மட்டும் இங்கு ஒன்று கூட படைக்கப்படவில்லை. ஒன்று உனக்கு பிடித்திருக்கிறது என்றால் அதன் ஆழத்தில் அல்லது அடுத்தடுத்த அடுக்குகளில் உனக்கு பிடிக்காத தன்மை அதில் இருக்கிறது. உனக்கு பிடித்த தன்மை மட்டுமே முழுமையாக இருக்க வேண்டும் என்று நீ கற்பனை செய்கிறாய். அதனால் இறையியலில் மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கையில் கூட உன்னால் மகிழ்ச்சியாகவோ அல்லது குறைந்த அளவு நிம்மதியாக கூட இருக்க இயலவில்லை. இங்குதான் விருப்பம் என்ற கருத்து நிலைநாட்டப்படுகிறது. விருப்பம் என்பது உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேள் என்று எளிமையான ஒரு வழிகாட்டலை கூறுகிறது. இது எனக்கு வேண்டும் என்று நீ கேட்கிறாய், கேட்டுக்கொண்டே இருக்கிறாய், அதில் நிலை பெறுகிறாய், அது உனக்கு வழங்கப்படுகிறது. நீ எப்பொழுது கேட்க தொடங்குகிறாயோ அப்பொழுதே அது வழங்கப்படவும் தொடங்குகிறது. அதன் வெளிப்பாடு ஏதோ ஒரு கால சூழலில் அமைகிறது. வெளிப்படுவனையாகவும் அருள் வழங்குகிறது. நீ வேண்டும் பொழுதே அது வழங்கப்பட்டு விடுகிறது. கால இடைவெளியே அங்கு இல்லை. நீ வேண்டும் பொழுதே அங்கு நிகழத் தொடங்கி விடுகிறது. இன்று காலை கூட கூறினேன், நம்முடைய குளியல் தொட்டி, அந்த குளத்தருகே உள்ள குளியல் தொட்டி, நத்தை குஞ்சுகள் குஞ்சு பொறித்து விட்டன. தொட்டி முழுவதும் அப்படின்னு நான் கூட பார்த்து கூறினேன், மழை வரப்போகிறது, அது ஒரு மழையாக இருக்காது, சில நாட்களுக்கு மழை நீடிக்கப் போகிறது என்று. இந்த நத்தை குஞ்சு என்பது ஒரு வெளிப்பாடு. என்னை பொறுத்தவரை எனக்கு அதன் மீது உள்ள வியப்பு, இந்த சூழல், இறைவனுடைய படைப்புகள் மீது எனக்கு இருக்கும் காதல் ஆகியவற்றினால் அந்த வெளிப்பாடுகள் எனக்கு காட்டப்படுகின்றன. அது எல்லோருடைய கண்களுக்கு தெரிந்தாலும் அது வியப்பும் காதலும் கொண்டவர்களுக்கு அவை காட்டப்படுகின்றன, விளக்கப்படுகின்றன. அந்த விளக்கம் கிடைக்க வேண்டும் அல்லவா? அந்த விளக்கம் கிடைக்கிறது. இந்த நத்தை குஞ்சு தொட்டியில் அப்பி கிடக்கிறது என்றால் அது வளர்ச்சியடைந்து வாழ்ந்து ஒரு முறையாவது இனப்பெருக்கம் செய்யும் வரைக்கும் நீர் இருக்க வேண்டும். இல்லைன்றால் அது பிறக்காது, அந்த குஞ்சுகள் பொரிக்காது. என்றால் இந்த நத்தை குஞ்சு பொரிப்பதற்கான சூழல் எப்பொழுது எழுகிறதோ அப்பொழுதே மேகம் இங்கு நகரத் தொடங்கிவிட்டது என்றுதான் பொருள். விருப்பத்திற்கும் வழங்கலுக்கு இடையில் காலம் இல்லை, கால இடைவெளியே கிடையாது. நீ எப்பொழுது விரும்புகிறாயோ அப்பொழுதே அது உனக்கு வழங்கப்படுகிறது. அது வெளிப்பாடு அடைவதற்கு ஒரு காலம் தேவைப்படுகிறது. செம்மை வண்ணத்தில் மழை பொழிய வேண்டும் என்ற விருப்பம் அந்த நத்தைக்கு இருந்திருக்கிறது. இங்குள்ள பல தாவரங்களுக்கு இருந்திருக்கு, இங்குள்ள மனிதர்களுக்கும் உண்டு. எப்பொழுது நீ விரும்புகிறாயோ அப்பொழுதே அது வழங்கப்படுகிறது. அப்பொழுதே இந்த மழைக்கான சூழல் அமைத்து அருளப்பட்டு விட்டது. அது நிகழ்வதற்கு ஒரு காலம் வேண்டும். இந்த நிகழும் காலம் ஒரு இடைவெளி. இந்த இடைவெளி உனக்கு என்ன உணர்ச்சிகளை தந்தது? இது ஏன் இன்னும் மழை வரவில்லை என்று ஏங்குகிறாயா? நான் கேட்டும் மழை வரவில்லை என்று கோபப்படுகிறாயா? அல்லது இனி வந்தால் என்ன, வரவில்லை என்றால் என்ன என கருதுகிறாயா? நீ என்ன வேண்டுமானாலும் கருதலாம். நீ கேட்ட பிறகு அது வரும். அது வரும் வரை நீ என்னவாகவெல்லாம் அதனை கருதுகிறாய் என்பதில் இருக்கிறது உன்னுடைய ஏற்புடைமை. நான் கேட்டவுடனே கிடைக்க வேண்டும் என்கிறாயா? அவ்வாறு சில பொழுதுகளில் உனக்கு கேட்டவுடனே வழங்கப்படும். சில பொழுதுகளில் அதற்கான காலம் கூடுதலாகும், சில பொழுதுகளில் மிக கூடுதலாகும். சில வேண்டுதல்களுக்கான காலம் சில பல ஆண்டுகளை கடந்து நீடிக்கும். அதன் பிறகுதான் அது வழங்கப்படும். எவ்வாறாயினும் நீ விருப்பத்தில் நிலையாக இருக்கிறாயா? இந்த இடைவெளி காலத்தில் நீ அசையாமல் இருக்கிறாயா? இருமைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் இருக்கிறாயா என்பதில் இருக்கிறது இறையியலுடைய ஒரு படிநிலை. நீ எதனை வழங்குகிறாயோ அதனை நான் ஏற்கிறேன்
இது துயரம்தான், ஆயினும் ஏற்கிறேன், இது தவிப்புதான், ஏற்கிறேன் என்று இருக்கிறாயா? உண்மையாகவே இருக்கிறாயா அல்லது சகித்துக் கொள்கிறாயா? அதை இறைவன் அறிவான். உண்மையாகவே ஏற்கிறாய் என்றால் நீ வரம்புகளை கடக்கிறாய். உனக்கு என்ன வேண்டுமோ அதுதான் வேண்டும் என்ற ஒரு கோடு இருந்ததல்லவா, அதனை நீ கடக்கிறாய். காலத்தில் இப்பொழுது நீ நிலை பெறுகிறாய், பொறுத்திருக்கிறாய், காத்திருக்கிறாய், விருப்பத்தோடு இருக்கிறாய். உனக்கு பொருத்தமான வகையில்தான் அது இருக்க வேண்டும் என்ற செருக்கு உன்னிடம் தளர்ந்து போகிறதா? தளர்ந்து போனால் நீ விருப்பத்தில் இன்னும் ஆழம் பெறுகிறாய். ஏனென்றால் உனக்கு என்ன தெரியும்? நீ ஒன்றை விரும்புகிறாய், எதனை விரும்புகிறாயோ அது இப்படி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று வரம்பு கட்டும் அளவிற்கு உனக்கு இந்த அண்டம் தெரியுமா? அதன் ஒழுங்குகள் தெரியுமா? அல்லது அவற்றை பற்றி உனக்கு அக்கறை இருக்கிறதா? ஒரு மழை வர வேண்டும் என்றால் கூட அந்த மழை வந்த பிறகு எவையெல்லாம் இனப்பெருக்கம் செய்யும், அந்த இனப்பெருக்கம் செய்வனவற்றுக்கு எவ்வளவு காலம் வேண்டும், அவற்றுடைய உடல் வளர்வதற்கு என்னென்ன உணவு வேண்டும், சத்து வேண்டும் என்று இவ்வளவு ஒழுங்குகளுக்கு உட்பட்டுத்தான் ஒரு மழை பொழிகிறது. எதுவுமே தற்செயலாகவோ விபத்தாகவோ நிகழ்வதில்லை. ஒரு இலை துளிர்ப்பதற்கும் ஒரு ஆடு ஒரு குட்டியை ஈணுவதற்கும் நேரடியாகவே உறவு இருக்கிறது. ஒரு புல் துளிர்ப்பதற்கும் அந்த காட்டில் வாழும் முயல்களுடைய இனப்பெருக்கத்துக்கு நேரடியாக உறவு இருக்கிறது. இப்படி கோடானு கோடி உயிரின கூட்டங்களுக்கு இடையில் உறவை அமைத்துக் கொடுப்பவன் இறைவன். அதில் ஓர் உயிராக நீ இருந்து கொண்டு இது ஏன் இப்பொழுது நிகழ்கிறது, அது ஏன் அப்பொழுது நிகழவில்லை, இது ஏன் இப்படி இருக்கிறது, அது ஏன் அப்படி இருக்கிறது என்று கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தால் அது ஒரு தனி மனித வாழ்க்கையின் சிக்கல் அல்லது மகிழ்ச்சி. அது இறையியல் ஆகாது. இறையியல் வரம்புகளை கடந்து உன்னை அழைக்கிறது. வரம்புகளை பொருட்படுத்தாதீர் என்று அழைக்கிறது. அதில் இன்றியமையாத வரம்பு உன்னுடைய இருமை, வேண்டும் வேண்டாம், பிடிக்கும் பிடிக்காது, பொருத்தம் பொருத்தமற்றது என்ற வரம்பு. பொருந்தினால்தான் வாழ முடியும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் பொருத்தம் மட்டுமே இருக்க வேண்டும் என்று கருதுவது பிழை. அது இறையியலில் ஒரு பெரும் பிழை. பொருந்தாதனவும் இருக்கும். சரி, இந்த பொருந்தாதனவற்றை நான் எப்படி உள்வாங்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? பொருந்தாதன இருத்தல் ஏன்? பொருந்தாதன என்றால் என்ன? உனக்கு பொருந்தாதது, அவ்வளவுதான். யாருக்குமே பொருந்தாதது என்று ஒன்று இல்லை. எதற்குமே ஆகாதது என்று எதுவுமே. உனக்கு பொருந்தவில்லை என்றால் அது உன்னிடமிருந்து தன் தனித்தன்மைகளை கோருகிறது என்று பொருள். நான் மீண்டும் பழைய சான்றுக்கே வருகிறேன். ஒரு பழம் உனக்கு பிடித்திருக்கிறது, அதனை நீ உண்கிறாய், உடல் ஏற்கிறது. உண்கிறாய், உடல் ஏற்கிறது. மிகுதியாக உண்கிறாய், உடல் மறுக்கிறது. குமட்டல் ஏற்படுகிறது. அதை துப்ப வேண்டும் அல்லது வாந்தி எடுக்க வேண்டும். இது ஏன்? அந்த பழத்தின் கூறுகள் உன் உடலில் பொருந்திவிட்டன. பொருந்தாத கூறுகள் இருக்கின்றன அல்லவா, அவை தமக்கென்று உரித்தான களத்தை விரும்புகின்றன. என்னை விடு என்கின்றன. என்னால் எவ்வளவு இயலுமோ அவ்வளவு பொருந்தி விட்டேன், இதன் பிறகு இந்த உடலில் பொருந்த இயலாது, என்னை துப்பு, தரையில் நான் வாழ்கிறேன் என்று அவை கோருகின்றன. அதனால்தான் உடல் துப்புகிறது. அதே போல உடலும் தன் தனித்தன்மையை பேணுவதற்காக இதற்கு மேல் இது வேண்டாம் என்கிறது. எவ்வளவு ஒத்திசைவு! உடலும் மறுக்கிறது, அந்த பழத்தின் கூறுகளும் மறுக்கின்றன. ஆனால் நீ இந்த இரண்டு தான் வினையாற்றுவன. ஆனால் நீ உடலின் அறிவையும் புரிந்து கொள்ளாமல், அந்த பழத்தின் அறிவையும் புரிந்து கொள்ளாமல், எனக்கு ஏன் வாந்தி வருகிறது, என்னால் ஏன் இன்னும் இதனை உண்ண முடியவில்லை என கேட்கிறாய். ஒன்றின் தனித்தன்மை வெளிப்பட வேண்டும் என்றால் ஒரு வரம்பு கடந்த நிலையில் அது உன்னுடைய பொருத்தமற்றதாகத்தான் இருக்க வேண்டும்.
உனக்கு பொருத்தமானதாக மட்டுமே ஒன்று இருக்கிறது என்றால் அதற்கு தனித்தன்மையே இருக்காது. அப்படி ஏதாவது இருக்கிறதா? எல்லாமே உனக்கு எந்த அளவு இருந்தாலும் பொருத்தம், எப்படி இருந்தாலுமே பொருத்தம் என்று ஒன்று கூட இல்லை. ஆகவே இது பிடித்தது பிடிக்காதது, பொருத்தம் பொருத்தமற்றவை என்ற இருமைகளை பற்றி நீ சிந்திக்க வேண்டும். எல்லாவற்றுக்குமே ஒரு அளவு உண்டு, எல்லாவற்றுக்குமே ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்குமே சூழல் உண்டு, யாவற்றுக்குமே இந்த வரம்பு உண்டு. பொருள் என்றால் அல்லது ஒரு மனிதர் என்றால் வரம்பு உண்டு. அந்த வரம்புக்கு உட்பட்டு உனக்கு அது பொருந்தும், அவர் பொருந்துவார். வரம்புக்கு அப்பால் அவர் பொருந்த மாட்டார், நீயும் பொருந்த மாட்டாய். உடலும் பழமும் போல நீ நினைக்கிறாய் அந்த மனிதர் பொருந்தவில்லை, அதே போல நீயும் பொருந்தவில்லை. அதுதான் ஒத்திசைவு. அந்த ஒத்திசைவு இல்லை என்றால் பொருத்தமின்மையே கிடையாது. மிகையான சத்து உடலால் மறுக்கப்படுகிறது. அந்த சத்து உடலை ஏற்கவில்லை, உடல் சத்தினை ஏற்கவில்லை. இந்த இரண்டும் ஒத்திசைவில் இருப்பன. ஆகவே பொருத்தமின்மை என்பது உனக்கு மட்டுமல்ல, பிறருக்கும் பிறவற்றுக்குமானதுதான். அதனை பிறர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வாமை என்பதே அப்படிதான், அப்படிப்பட்டதானே. பாகற்காய் கசப்பு, அது ஒரு அளவிற்கு மேல் உணவாக உட்கொள்ள வாய்ப்பற்றது. அது ஏன் கசப்பாக இருக்காது? அது பித்தத்தில் மிகுதியானது. பித்த மிகுதி கொண்ட பொருள் உடலில் மிகுதியாக சேர்ந்தால் உடல் செயல்பாடு முடங்கி போகும். ஆகவே அது ஒரு உடலுக்கு உடல் மாறுபடுகிறது. ஒருவர் ஒரு கைப்பிடி பாகற்காயை உண்கிறார், அருகே இருப்பவர் ஒரு தேக்கரண்டி அளவு உண்கிறார், வேறொருவர் 2 கைப்பிடி உண்கிறார். அந்த இயல்பான உணவு பழக்கத்தில் இது இருந்தால் அவரவருடைய உடலில் உள்ள பித்த அளவிற்கு ஏற்ப பாகற்காயை உடல் ஏற்கிறது. அதற்கு மேல் அது ஒவ்வாமை. பாகற்காய் நல்லதா கெட்டதா என்று பேசுவதனால் என்ன ஆக போகிறது? அது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, பாகற்காய் பாகற்காய், அவ்வளவுதான். அதன் இயல்புகள் அதனிடம் இருக்கின்றன. உனக்கு எவ்வளவு பொருந்துமோ அவ்வளவுதான் ஏற்கும், உன்னால் ஏற்க இயலும். அதற்கு மேல் உன் உடலுக்குள் வருவதனை அந்த பாகற்காயை விரும்பவில்லை. அது அதன் தன்மைதானே உடலுக்கே ஒவ்வாமை ஏற்படுத்துகிறது. நீ கருதுகிறாய் பாகற்காய்க்கு இது தெரியுமா என்று. தெரியும், அதனுடைய தன்மையைத்தானே உடல் மறுக்கிறது. அது தன் உடலில் என்ன தன்மையை வைத்திருக்கிறதோ அதுதான் உனக்கு பொருத்தத்தையும் ஒவ்வாமையும் ஏற்படுத்துகிறது. இதனையெல்லாம் நீ நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். முற்றும் பொருந்துதல் என்பது ஒரு மனித வாழ்க்கையில் உள்ள ஒரு கருத்து. ஆனால் இறையியலில் முற்றும் பொருந்துதல் என்று எதுவுமே கிடையாது. எதனுடனும் முற்றும் பொருந்த இயலாது. வேறுபாடு தனித்தன்மை ஆகியன இல்லை என்றால் ஒரு பொருளே கிடையாது. ஒரு மணல் துகள் கூட கிடையாது. மணல் துகள்கள் இருக்கின்றன, ஒரு கோடிக்கணக்கான துகள்களை நீ எடுத்துப்பார், ஒரு துகளை போல் இன்னொரு துகள் இருக்காது. அவ்வளவு நுட்பமான ஒரு மணல் துகளில் கூட வேறுபாடு. 2 கண்கள் இருக்கின்றன. பொது தோற்றத்திற்கு 2 கண்களும் ஒத்த தன்மையில் இருக்கின்றன. உண்மையில் 2 கண்களுடைய அளவுகளும் வேறு, வடிவமும் வேறு. அவை காட்டும் உணர்ச்சிகள், வலது கண் காட்டும் உணர்ச்சி வேறு, இடது கண் காட்டும் உணர்ச்சி வேறு. பொது தோற்றத்திற்கு ஒத்தவையாக இருப்பினும் அவற்றில் உள்ள தனித்தன்மைகள் தான் அடிப்படை. அந்த தனித்தன்மையிலிருந்து தான் உனக்கு பொது தோற்றமே கிடைக்கிறது. ஒருவேளை 2 விழிகளுமே முற்று முழுதாக ஒத்த தன்மை கொண்டவை என்றால் உனக்கு இந்த சூழலை பார்க்கும் காட்சி அறிவே கிடைக்காது. உன்னுடைய அகத்தை பிறர் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பே இருக்காது. மிக பெரும்பான்மையான மனிதர்களுக்கு அவர்களுடைய வலது கண் அகத்தை காட்டும். அவர் இப்பொழுது என்ன நினைக்கிறார் என்பதனை அவருடைய வலது கண் கூறும். அப்படி ஒரு ஏற்பாடு இல்லை என்றால் ஒரு முகத்தை பார்த்து நீ உணர்ச்சியை புரிந்து கொள்ளவே முடியாது. இவ்வளவு நுட்பமான ஒழுங்கு ஏன் வடிவமைக்கப்பட்டது? ஒரு முகத்தை பார்க்கும் பொழுது உள்ளே இருக்கும் கருத்து என்ன என்பதனை எதிரே இருப்பவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற இறைவனுடைய விருப்பத்தினால் தானே.
ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் இடையிலேயே இவ்வளவு தனித்தன்மைகள் வழங்கப்படுவதற்கு என்ன அடிப்படை? வேறுபாடுகள், மாறுபாடுகள், முரண்கள் ஆகியவற்றின் சேர்க்கைதான் யாவும் என்பதுதான் அடிப்படை. இவற்றை புரிந்து கொள்ளாமல் நீ எனக்கு பிடித்தது, எனக்கு பொருத்தமானது, எனக்கு பிடித்தமான அளவில் இருக்க வேண்டும், எனக்கு பிடித்தமான வகையில் இருக்க வேண்டும் என்று மட்டும் இருப்பீர்கள் என்றால் அது வாழ்வியலில் ஒரு குறைந்த அளவு வழிகாட்டும், கூட வாழ்க்கையை நிறைவடை செய்யாது. ஆனால் தட்டு தடுமாறி இருக்கலாம். அந்த இருமைகளில் இருப்பவர்கள் பெரும்பகுதியினர். அவர்கள் தட்டு தடுமாறி தமக்கு பிடித்தவற்றை செய்வார்கள், பிடிக்காதவற்றை வெறுப்பார்கள். தனக்கென்ற ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்திக் கொண்டு அதற்குள் இருந்து விடுவார்கள். அது இறையியலாகாது. இறைவனை நோக்கிய பயணம் யாவற்றையும் கடந்து செல்ல வேண்டும் என்ற வேட்கை. உண்மையில் அதை கூற வேண்டும் என்றால் அது ஒரு வெறியாக இருக்க வேண்டும். அதில் ஒரு வெறி இருக்க வேண்டும். இறைவனை நோக்கிய பயணத்தில் ஒரு வேட்கை கூட ஒரு நிலைதான். அதற்கு பிறகு வெறி இருக்க வேண்டும். எது நிகழ்ந்தாலும் பொருட்டல்ல, எந்த வரம்பிற்கும் அடங்கி வாழ வேண்டியதில்லை என்ற வெறி இருந்தால்தான் அந்த பயணம் நிகழும். இவ்வாறான வேட்கையும் வெறியும் இருந்தால் எந்த வேரிலிருந்து அவை வளர்ச்சி அடையும்? ஏற்புடைமை என்ற வேரிலிருந்து வளர்ச்சி அடையும். எது நிகழ்ந்தாலும் எனும் பொழுது ஏற்புடைமை வந்துவிடுது. சரி, ஏற்புடைமை என்பது துயரங்களை ஏற்பதா? இல்லை. நீங்கள் மீண்டும் மீண்டும் அப்படித்தான் புரிந்து கொள்வீர்கள். அதனால் நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், இறைவனை நோக்கிய பயணத்தில் துயரம் இருக்குமா? துயரம் தான் வேண்டும் என்றால் இங்கு மனிதர்களோடு இருந்து விடலாமே. இறைவனை நோக்கிய பயணமே தேவை. இறைவனை நோக்கிய பயணம் இன்பம் அல்ல, அது அமைதியை நோக்கிய பயணம். அது இன்பத்தை கடந்தது. அது ஏற்புடைமை எனும் வேரிலிருந்துதான் வளர்ச்சி அடையும் என்று நான் கூறுகிறேன். அந்த ஏற்புடைமையின் கருவாக இருப்பதே விருப்பம் தானே. ஒன்றின் மீது விருப்பம், ஒரு பொருளின் மீது விருப்பம், உறவுகளின் மீது விருப்பம், செயல்பாடுகளின் மீது விருப்பம், இழந்தன விருப்பம். இந்த விருப்பங்கள் கருவாக இருக்கும் பொழுது அவையெல்லாம் இறைவனால் வெளிப்படுத்தப்படுகின்றன, அருள் வழங்கல்களாக வந்து சேர்கின்றன. இவ்வாறு வந்து சேர்பவை உனக்கு பிடித்தமானவையாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று கருதாதே. அதுதான் என்னுடைய விருப்பம் நிறைவேறியது என்கிறாய். எது நிறைவேறியதோ அதில் உனக்கு பொருந்தாதனவும் இருக்கின்றன. ஒரு ஆழம் செல்லும் பொழுதுதான் உன்னால் அதனை புரிந்து கொள்ள முடியும். அந்த ஆழம் செல்லும் வரை உனக்கு அது இனிமையான பயணம். ஒரு ஆழத்துக்கு பிறகு பொருந்தா தன்மைகளும் இருக்கின்றன என்பதனை நீ புரிந்து கொள். அப்படியே ஏற்றுக்கொள். எது நிகழ்ந்தாலும் ஏற்றுக்கொள். மரபு வாழ்வியல் பலருடைய விருப்பம். ஆனால் மரபு வாழ்வியலுக்கான விருப்பம் எழும்பொழுதே அது வழங்கப்படுகிறது. ஒரு சிலர் வாழ்வியலுக்கு வருகிறார்கள், பலர் வருவதில்லை. ஏன்? அவர்களுக்கு வழங்கப்படவில்லையா? அவர்கள் விரும்பும் போது அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் அது வழங்கப்படுகையில் பொருந்தா தன்மைகளும் இருக்கின்றன அல்லவா? அவற்றை பார்ப்பவர்கள் அஞ்சுகிறார்கள். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கூற வேண்டும் என்றால், ஊர் திரும்ப வேண்டும், மரபு வழியில் வேண்டும் என்று இருவர் விரும்புகிறார்கள். இந்த கருத்தை உடன் இருப்பவர்கள் ஏற்கவில்லை. இவர்கள் ஏற்கவில்லையே என்று இவர்களுக்கு, இந்த விருப்பத்தில் இருப்பவர்களுக்கு கவலை வருகிறது. மீண்டும் மீண்டும் இதனை பற்றி உரையாடுகிறார்கள். அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். இப்பொழுது இந்த விருப்பத்தை மேற்கொண்டவர்கள் இது என்ன இவ்வளவு பொருத்தமின்மை இருக்கிறது என்று அஞ்சத் தொடங்கினால், உனக்காக புறப்பட்ட மேகம் கலைந்து விடும். அது மழையாகாது, உன்னை நோக்கி வராது. நீ அதனை ஈர்க்கவில்லை. நீ அதனை எவ்வாறு ஈர்க்க வேண்டும் என்றால், எது நிகழ்ந்தாலும் நான் இங்கே இருக்கிறேன், நீ வா. எது நிகழ்ந்தாலும் நான் அசைய மாட்டேன்,
நீ என்னை வந்தடைய வேண்டும் என்று நீ இருந்தால் அது உன்னை வந்து அடையும், உன்னை நினைக்கும். நீதான் அழைத்தாய், அது புறப்படுகிறது. அதற்கு இடைப்பட்ட அது வந்து அடைவதற்குரிய காலத்தில் உனக்கு பல கவலைகளும் கலக்கங்களும் வந்துவிட்டன. இவர்கள் ஏற்பார்களா மாட்டார்களா, அவர்கள் எதிர்ப்பார்களா, அல்லது இடையூறுகள் வருமோ என்றெல்லாம் நீ கலங்குகிறாய் என்றால் அந்த மேகம் உன்னை நோக்கி வராது, அது கலைந்து விடும். உண்மையாகவே இவ்வாறு தான் நிகழ்கிறது. இதனால்தான் இதனைத்தான் வேறு வகையில் விருப்பத்தில் நிலைபெறுதல் என்று நாம் கூறுவோம். அன்பே ஆடாதிரு, அசையாதிரு, கலங்காதிரு, நிலைத்திரு என்று தோற்றுவாய் நூலில் கூறப்படுகிறது. அன்பே ஆடாதிரு, அசையாதிரு, கலங்காதிரு, நிலைத்திரு. எது நிகழ்ந்தாலும் ஆடாதே, அசையாதே, கலக்கம் அடையாதே, நிலையாக இரு. ஏன் கூறப்படுகிறது? வெளிப்படுவனையாவும் அருள் வழங்கல்கள், வெளிப்படுவனையாவும் அருள் வழங்கல்கள், மறைவன யாவும் கரப்பவையாகும். இந்த வெளிப்படுவன அருள் வழங்கல்கள் தான். ஆனால் மறைவன இருக்கின்றனவா, அது இறைவனுடைய மறைத்தல் தொழில், கரத்தல் தொழிலுக்குரிய. எவையெல்லாம் மறைக்கப்படுகின்றன? உன்னுடைய விருப்பத்திற்கான மாற்றங்கள் எப்படி நிகழ்கின்றன, யார் யாருடைய மனதில் நிகழ்கின்றன என்பவையெல்லாம் மறைக்கப்படுகின்றன. அதெல்லாம் மறைவாகத்தான் இருக்கு. நீ நினைத்து பார்க்காத மனங்களில் இருந்து உன் விருப்பங்களுக்கான மாற்றங்கள் இருக்கும். நீ நினைத்து பார்க்காத பகுதிகளில் இருக்கும். உனக்கு தெரியாது. உனக்கு என்ன தெரியும்? இன்று பொழிந்த மழைக்குரிய மேகம் எந்த ஊரில் இருந்து வந்தது என்று உனக்கு தெரியாது. அதனை உந்தி தள்ளிய காற்று எந்த கடலில் இருந்து வந்தது என்று உனக்கு தெரியாது. இன்று பொழிந்த மழை என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று தெரியாது. உனக்கு என்ன தெரியும்? எனக்கு மழை வேண்டும் என்று கேட்டேன், மழை வந்தது என்பது மட்டும் தெரியும். ஆனால் அது மட்டுமா நிகழ்ந்தது? இல்லை. ஒருவேளை இந்த மழை இடைவிடாமல் பொழிந்து 7-8 நாட்களுக்கு நீடித்தால் உனக்கு மழை மீது வெறுப்பு வரும். ஒருவேளை இன்று மழை வரவில்லை என்றால் நம்முடைய வேட்டல் பலிக்கவில்லையோ என்று கூட உனக்கு ஐயம் வரும். இது நிகழ்கிறது என்பதை நீ பார்க்கிறாய். அந்த வெளிப்பாடுகள் உனக்கு காட்டப்படுகின்றன. ஆனால் இது யார் யாருடைய மனதில் இருந்து நிகழ்கிறது, எத்தனை பேருடைய வேட்டலினால் நிகழ்கிறது, நீ வேண்டுவதற்கு பலருடைய வேட்டலே அடிப்படை என்பது கூட உனக்கு தெரியாது. நீ ஒன்றை வேண்டுகிறாய், அது உன்னுடைய வேண்டுதல் என்று தான் நீ கருதுவாய். ஆனால் அது பலருடைய வேண்டுதலாக இருக்கும். அதுதான் இயல்பு. நான் பொது மனமே மாற்றம் நிகழ்த்து என்று ஒரு உரை ஏற்கனவே ஆற்றியிருக்கிறேன். அந்த கருத்துக்களை இதனோடு பொருத்தி பார்த்தால் உங்களுக்கு புரியும். நான் ஊர் திரும்ப வேண்டும் என்று விரும்பினேன். நான் ஊர் திரும்ப வேண்டும் என்று நான் நினைத்தது என்னுடைய விருப்பமா என்று இன்று கேட்டால் நீங்களே மறுப்பீர்கள். உங்களை போன்ற பல ஆயிரம் பேருடைய விருப்பம், உங்களுடைய போன்ற பல ஆயிரம் பேருக்கு எழுந்த விருப்பத்தினை நான் உள்வாங்கினேன். அதை நானே உள்வாங்க இயலுமா? வாய்ப்பில்லை. எனக்கு என்ன தெரியும்? எனக்கு எதுவும் தெரியாது. இறைவனுடைய அருளால் அது இந்த உடலால் உள்வாங்கப்பட்டது. இன்று பலர் ஊர் திரும்புவதற்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கிறேன் என்றால், ஊர் திரும்ப வேண்டும் என்ற என்னுடைய விருப்பமா? எனக்கு மட்டுமே ஆன விருப்பமா? இல்லை. ஆகவேதான் கூறுகிறேன், நீ எதனை விரும்புகிறாயோ அதனை நீ மட்டுமே விரும்பவில்லை. இது இங்கு இருப்பதே உயிர்களின் கூட்டமைவு தான். மழை வரப்போகிறது என்று நத்தைக்கு தெரிந்துவிட்டது. மழை வர வேண்டும் என்றுதான் நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். அது வருகிறது என்று ஒரு சின்னஞ்சிறிய உயிரினத்திற்கு தெரிகிறது. இங்கு யார் இறைவனுடன் நெருங்கிய உறவில் இருப்பவர்கள்? நத்தையா நாமா? நத்தை தான். பல தாவரங்களில் நேற்றே துளிர் அடித்து விட்டது, புது துளிர்கள் வந்துவிட்டன. மழை இன்றுதான் வந்தது. ஆனால் பல மரங்களில் உள்ள பல மரங்களில் புது இளந்துளிர்கள் நேற்றே வந்துவிட்டன. அந்த ஓரறிவு உயிரினம் மழை வருமா என்று கேட்கவில்லை, மழை வருகிறது என்று புரிந்து கொண்டது. இதுவரையிலான காலத்தை, இந்த அனல் காற்று வீசிய காலத்தை அது ஏற்றுக்கொண்டது. அது ஏற்புடைமையில் இருக்கிறது. அது இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நாம் தான் இந்த அனல் காற்று பற்றி
வருந்துகிறோம். அவற்றுக்கு வருந்தும் அறிவு கூட கிடையாது. வழங்கினால் இருக்கிறேன், அழித்தால் போகிறேன், ஆவதும் போவதும் ஒருங்கே கொள்க என்று அவை இருக்கின்றன. ஆவன போவன ஆகியவற்றை ஒருங்கே கொள்ளுதல் என்பது ஏற்புடைமுடைய இலக்கண கருத்துகள். ஒருங்கு வேண்டும், அவற்றிலும் ஒருங்கு வேண்டும். உனக்கு எது வழங்கப்படுகிறதோ அதில் ஆவணமும் இருக்கும், போவனமும் இருக்கும். இதனை நீ ஒருங்கிணைக்கிறாயா, ஒருங்காக கொள்கிறாயா, அல்லது ஆவணம் மட்டும்தான் வேண்டும் என்று அதன் பின் அலைகிறாயா, அல்லது இவையெல்லாம் போகின்றன என்று அவற்றின் பின்னால் உணர்ச்சி வயப்பட்டு அலைகிறாயா? எது செய்தாலும் அந்த மேகம் கலைந்து விட்டது என்று புரிந்துவிடும். உன்னை நோக்கி வந்த மேகம் கலைந்து விடுகிறது. எது நிகழ்ந்தாலும் அசையாமல் இருக்க வேண்டும், ஆடாமல் இருக்க வேண்டும், கலங்கவே கூடாது. இப்படி இருந்தால் வாழ்க்கை என்ன வாழ்க்கை? இறைவனை நோக்கிய பயணம் அமைகிறது. அதில் இல்லாத வாழ்க்கையா மற்றவர்கள் வாழ்ந்துவிடப் போகிறார்கள். ஏற்புடைமையின் அடுத்த கூறு பிறவற்றின் தனித்தன்மைகளை மதித்தல். எனக்கு ஒன்று பிடிக்கவில்லை என்றால் அதற்கு என்ன பொருள்? எனக்கு இன்னொன்றின் தனித்தன்மைகள் பொருந்தவில்லை என்று பொருள். எனக்கு அதுதான் பிடிக்கவில்லை. என்னுடைய தனித்தன்மை என்னோடு பொருந்தவில்லை என்றால் எனக்கு அது பிடிக்கவில்லை என்று நான் கருதுகிறேன். உன்னுடைய தனித்தன்மை என்னுடன் ஏன் பொருந்த வேண்டும் என்பதுதான் கேள்வி. உன்னுடைய தனித்தன்மையை நான் பொருத்திக் கொள்ள முயற்சிக்கவே கூடாது. அது நிகழ வேண்டும் என்றால் நிகழ்ந்துவிடும், அது முயன்று நிகழாது. இங்கு இதற்கு வெளியிலிருந்து சான்று கூறுவதை விட நமக்கிடையிலான உரையாடல் வழியே ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்கு இவ்வளவு பேர் இருக்கிறீர்கள், இன்னும் பல பேர் செம்மை சமூகத்தில் இருக்கிறார்கள், நான் அவ்வப்பொழுது உரையாடுபவர்களாக இருக்கிறார்கள். நான் யாருடைய எந்த நடவடிக்கையாவது இதுவரை தனிப்பட்ட முறையில் கேள்வி எழுப்பியிருக்கிறேனா? நீங்களாக என்னிடம் அதனை பற்றி கூறும் வரை யாருடைய எவ்வகையிலான நடவடிக்கை பற்றி நான் ஏதாவது கேள்வி எழுப்பியிருக்கிறேனா என்றால் பிறருடைய நடவடிக்கைகள் எனக்கு தெரியாது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைப்பதாக கருதுகிறீர்களா? இல்லை, நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கவே மாட்டேன். தெரிந்தாலும் பொருட்படுத்த மாட்டேன். ஏன்? ஒரு மனிதர் என்னோடு பொருந்த வேண்டும் என்றால் அது நான் என்ன நினைக்கிறேன் என்பதில் இல்லை, அவர் என்ன நினைக்கிறார் என்பதில் இல்லை. அது இறைவனுடைய அருள் வழங்கலின் ஒரு வெளிப்பாடு என்பதில் இருக்கிறது. அவன் வழங்குகிறான் என்றால் அது வெளிப்படும். நம்முடைய உரையாடல் நிகழ வேண்டும் என்பதுதான் இறைவனின் விருப்பம் என்றால் அது நிகழும். நாம் பொருந்த வேண்டும் என்பது விருப்பம், அவனுடைய வழங்கல் என்றால் அது நிகழும். மாறாக முயற்சித்தால் அது நிகழாது. யாராவது முயற்சித்து யாருடனாவது பொருந்தி இருக்கிறீர்களா? அப்படி பொருந்த இயலாது. எவ்வளவு எளிமையாக இருக்கிறது படைப்பின் வடிவம். நீ ஒன்றுமே செய்யாதே, உனக்கு இயல்பாக பொருந்தினால் அது பொருந்தும். பொருந்தவில்லை என்றால் பொருந்தவில்லை. பொருந்தவில்லை என்பதனை ஒரு தீமையாக பார்க்காதே. உனக்கு பொருந்தாதவை தீமையானவை அல்ல, தீயவை அல்ல. உனக்கு பொருந்தாதவை தவறானவை அல்ல, உனக்கு பொருந்துவை எல்லாமே சரியானவையும் அல்ல. உனக்கு ஒன்று பொருந்துகிறதா, அது பிறருடைய பார்வையில் அது தவறானதுதான். அதனால விட்டு விடுவாயா என்ன? விட மாட்டேன். அப்படித்தான் பிறருக்கு இந்த ஏற்புடைமை இருந்தால்தான் அன்பு நோக்கி நகர முடியும். அன்பாக வாழ்வதற்கு எந்த மனிதராலும் இயலாது, என்னாலும் இயலாது. அன்பு என்பது நோக்கமற்றது. நோக்கமே இல்லாமல் மனித உடலில் வாழ இயலவில்லை. ஆனால் அன்பை நோக்கி பயணிக்க வேண்டும், உண்மையை நோக்கி பயணிக்க வேண்டும், அன்பை நோக்கி பயணிக்க வேண்டும்.
இந்த ஏற்புடைமை இருக்கும்போது பிறர் எவ்வாறு இருக்கிறார்கள், என்னவாக இருக்கிறார்கள், அவர்களுக்கும் நமக்குமான பொருத்தம் என்ன என்பது அற்றுப்போகும். இந்த கேள்விகள் அற்றுப்போகும். இந்த கேள்விகள் ஏன் எழுகின்றன? அவர் எப்படி இருந்தால் உனக்கு என்ன, உனக்கு என்ன, அவர் எப்படி இருந்தால் உனக்கு என்ன, அல்லது நீ எப்படி இருந்தால் அவர்களுக்கு என்ன? ஏன் இந்த கேள்விகள் எழுகின்றன? நீ பிறரிடம் இருந்து பலவற்றை எதிர்பார்க்கிறாய் அல்லது உன்னுடைய தேவைகளுக்காக பிறரை பற்றிக் கொள்கிறாய் என்றால் அவர்கள் மீது நீ இவ்வளவு மதிப்பீடுகளையும் வைத்திருப்பாய். இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் உன்னிடம் இருக்கும். விளைவாக நீ உனக்கு பிடித்தவாறு அவர்கள் இருக்க வேண்டும் என்ற இடத்திற்கு வந்து விடுகிறாய். இதுல எங்க விருப்பம் இருக்கிறது? விருப்பம் இருமைகளை உள்ளடக்கியது, அது ஒற்றைத்தன்மை கொண்டதல்ல. விருப்பம் என்றாலே அதில் உனக்கு ஆவணமும் இருக்கும், போவனமும் இருக்கும். நீயா விருப்பம் என்ற பெயரில் பிடிவாதங்களை வைத்திருக்கிறாய். அது பற்று கூட அல்ல, பற்று கூட சற்று ஆழமானது. பிடிவாதம் ஒன்றுமே இல்லை. பிடிவாதங்களை விருப்பம் என்ற பெயரில் வைத்திருக்கிறாய். அந்த பிடிவாதங்கள் உன்னை எதனை நோக்கி வழி நடத்தும்? உன்னை இறுகச் செய்யும், உன்னை ஒரு அன்பற்ற மனிதராக காட்டிவிடும். பிடிவாதம் கொண்டவர்களால் அன்பு நோக்கி நகரவே இயலாது. பாசமாக இருக்கலாம், அக்கறையாக இருக்கலாம், பரிவு காட்டலாம். அன்பு இவ்வாறான உணர்ச்சிகளுக்குள் அடங்குவதில்லை. அன்பு எந்த நோக்கமும் மற்றது. இன்று நாம் ஒருவருக்கு ஒன்று செய்கிறோம், அதனை நானே நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதுதான் அன்பின் வழி. நமக்கே அது நினைவு இருக்கக்கூடாது, நினைவிலே இருக்கக்கூடாது. செய்தவற்றை நினைவில் வைத்துக் கொள்ளுதலே அன்பின் வழிக்கு எதிரான. அந்த அன்பின் வழியில் நகரவே இயலாது. நினைவில் இருந்து அழிக்க வேண்டும் என்று முயற்சி கூடாது, எந்த முயற்சியுமே இருக்கக்கூடாது. ஆனால் நினைவு வைத்துக் கொள்வதே இந்த வழிக்கு மாறானதுதான். நீங்கள் பலருக்கு ஒத்துழைப்பாக வாழ வேண்டும் என்றால் அது விருப்பம். உங்களுக்கு ஒத்துப்போகின்றவர்களோடு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்றால் அது ஒரு பிடிவாதம், அது விருப்பம் அல்ல. பலருக்கு ஒத்துழைப்பாக இருக்கும் பொழுது ஏற்புடைமை இல்லாமல் உங்களால் வாழவே இயலாது. ஏனென்றால் பலர் ஒவ்வொருவரும் ஒரு வகையில் இருப்பார்கள். ஒவ்வொருவரும் உங்களை பற்றியே அவதூறு பேசுவார்கள், உங்களுக்கு எதிராக இருப்பார்கள். உங்களுக்கு நேரில் ஒன்று பேசுவார்கள், புறத்தே ஒன்று பேசுவார்கள். அது உங்களுடைய செவிக்கு வந்தால் கூட அவர்களிடம் நீங்கள் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். அதுதான் அதை ஏற்புடைமை. உறவுகள் வேண்டும். நானும் கூட ஒரு மிக நெருங்கிய ஒரு நண்பர் என்னிடம் கேட்ட, உங்களுக்கு என்னதான் வேண்டும் என்று கேட்ட பொழுது நான் கூறினேன், நான் எனக்கென்று ஒரு சமூகத்தை அமைக்க விரும்புகிறேன் என்று கூறினேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு கூறினேன். அப்பொழுது செம்மை என்ற கருத்து கூட கிடையாது, இப்படி ஒரு கருத்தே கிடையாது. ஆனால் நான் கூறினேன், எனக்கு உள்ளே இருந்திருக்கிறது, நான் கூறினேன். இன்று அந்த சமூகமும் கிட்டத்தட்ட அமைந்து விட்டது. வெளியில் இருந்து வரும் பலர் வியக்கிறார்கள், இப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று வியக்கிறார்கள். எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது, அதில் எனக்கு அக்கறையும் இல்லை. ஆனால் ஒரு கட்டமைப்பு இருப்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் அந்த கருத்தை நான் கூறிய பொழுது, கூறிய பிறகும் அந்த கருத்தை நான் நினைவுகளில் அசை போட்ட பொழுதும் எனக்கு இந்த சமூகம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நான் நினைத்து பார்க்கிறேன். அதற்கும் இன்று அமைந்திருக்கும் சமூகத்திற்கும் மிக மிக கூடுதலான இடைவெளி இருக்கிறது. நான் எதனை கருதினேனோ அது அல்ல இப்பொழுது இருப்பது. இதல்ல இதல்ல அது, அதல்ல இது. இதனை நான் பார்க்கிறேன், இதனை நான் ஏற்கிறேன். இதுதான் நிகழ்ந்திருக்கிறது என்பதனை நான் மன நிறைவோடு ஏற்கிறேன். இதில் எனக்கு வருத்தம், நிச்சயமாக வருத்தம் இல்லை. சில வேளைகளில் துயரம் இருக்கிறது, அது வருது. உணர்ச்சி இருக்கத்தானே செய்யும். மனிதராக வாழும் வரை அந்த உணர்ச்சிகள் இருக்கு. ஆனால் அதற்காக
என்னுடைய வினைகளிலிருந்து நான் வெளியேறுபவன் அல்லன். நான் வினையாற்றிக் கொண்டேதான் இருக்கிறேன், வினையாற்றுகிறேன், வினைகளுக்கு ஆட்பட்டு கொண்டே இருக்கிறேன். நான் விரும்பிய அந்த கணமே இறைவன் எனக்கான மேகத்தை திரட்சியாக்கி விட்டான். அது இன்னும் என்னை வந்து அடையவில்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் பலர் அது வந்துவிட்டது என்று கருதுகிறார்கள். நீங்கள் கூட கருதுகிறீர்கள். எனக்கான மேகம் இன்னும் வரவில்லை, அது இன்னும் நிறைவடையவே இல்லை, அது இன்னும் அமையவே இல்லை. அதன் அறிகுறிகள் தென்படுகின்றன, இப்பொழுது தென்படுகின்றன. அது ஒரு நாள் வரும், அது மழை பொழியும், அது பெருவெள்ளமாகும். ஆனால் அது இன்னும் நிகழவில்லை. ஆனால் பலருடைய கருத்து என்ன? அவருக்கு என்ன, எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறது, அவருக்கு என்ன, அவருக்கு எதுவுமே நிகழவில்லை. அவர் என்ன விரும்பினாரோ அது இதுவரை நிகழவில்லை. நான் என்ன விரும்பினேன்? நான் இவ்வாறு இப்பொழுது கூறுகிறேன் அல்லவா, இந்த விருப்பத்தை புரிந்து கொண்ட மக்கள், ஏற்புடைமை கொண்ட மனிதர்கள் வாழ வேண்டும் என்று விரும்பினேன். அது இல்லை என்று உங்களுக்கே தெரியும், ஒவ்வொருவருக்குமே தெரியும். இங்கு யாரும் யாரையும் ஏற்பதில்லை. ஒரு மனிதர் இன்னொரு மனிதரையே ஏற்பதில்லை. பல முறை நான் கூறுவது போல எல்லோரிடமுமே அளவுகோல் இருக்கிறது, எல்லாரிடமே துலாக்கோல் இருக்கிறது. இவர்கள் அல்ல என்னுடைய சமூக மக்கள். கூறுகிறேன், நேரடியாக கூறுகிறேன், உரை கேட்க அனைவரிடம் கூறுகிறேன். இந்த சமூகம் அல்ல என்னுடைய சமூகம். இந்த சமூகத்துக்கான ஒரு அறிகுறி சில திருத்தங்களை செய்து கொண்ட மனிதர்கள், விருப்பம் என்றால் என்ன என்று புரிந்து கொண்ட மனிதர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள். இது ஒரு அறிகுறி. இந்த மழைக்கு முன்பு 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு குளிர்காற்று வீசியதல்லவா, இது மழை. இதனை நான் ஏற்றுக்கொண்டு தானே இவ்வளவு வேலைகள் செய்கிறேன். இவ்வளவு வினைகள் ஆற்ற வேண்டும் என்றால் ஏற்புடைமை வேண்டும். ஏற்புடைமை இல்லை என்றால் அயற்சி வந்துடும், சோர்வு வரும், எரிச்சல் வரும், எல்லார் மீது கோபம் வரும். அப்படி வாழக்கூடாது என்று தானே நான் கூறுகிறேன். நான் அப்படி இருக்க மாட்டேன். இந்த சான்று உங்களுக்கு ஏன் கூறப்படுகிறது என்றால், நீங்களும் இந்த செம்மை என்ற கட்டமைப்பிற்குள் இருக்கிறீர்கள். இது வளர்ச்சியடைந்தது அல்லது இதில் ஒரு மேம்பாடு நிகழ்ந்திருக்கிறது என்று நீங்கள் கருதினால் அது தவறு என்கிறேன் நான். இதல்ல நம்முடைய விருப்பம். என்னுடைய விருப்பம் இன்னும் எங்கோ இருக்கிறது. ஏதோ ஒரு பெருங்கடலின் மையத்தில் அது இன்னும் நிலை கொண்டிருக்கிறது. இன்னும் நான் அதனை ஈர்க்கும் அளவிற்கு ஆழம் செல்லவில்லை. நான் இன்னும் அதனை ஈர்க்க வேண்டும் என்றால் நான் இன்னும் ஆழம் செல்ல வேண்டும். அந்த எங்கோ ஒரு பெருங்கடலில் எனக்கான மேக திரட்சி இருக்கிறது. அது தன்னுடைய மென்மையான பகுதிகளை அனுப்பி என்னை வருடி கொடுக்கிறது. அவ்வப்பொழுது தூறல் விழுகிறது, சில வேளைகளில் சாரல் விழுகிறது, சில வேளைகளில் எனக்கு மட்டும் மழைத்துளி விழுகிறது. ஆயினும் எனக்கான திரட்சி ஏதோ ஒரு பெருங்கடலின் மையத்தில் இருக்கிறது. அது ஏன் இன்னும் என்னை வந்தடையவில்லை? நான் இன்னும் ஆழப்படவில்லை. நான் இன்னும் ஆழமாக வேண்டும். அந்த ஆழம் என்பது ஒரு மூச்சு அடக்கி கொண்டு நீந்துவதல்ல, ஒரு வெறிபிடித்து உள்ளே நுழைவது, வெறிபிடித்து பாய்வது. இதனைத்தான் நான் ஏற்கனவே கூறினேன். அது ஒரு வெறி. இறைவனை நோக்கிய பயணம் என்பது ஒரு அளவிற்கு தான் அது ஒரு நடை, பிறகு ஓட்டம், அதன் பிறகு அது வெறி. எதனை பற்றியும் யாரை பற்றியும் பொருட்படுத்தாத ஒரு நிலை. அப்படி என்றால் பிறரை வெறுப்பதல்ல, அது அப்படி இல்லை. பிறரை வெறுத்து இறைவன், சக மனிதர்களை வெறுப்போம், எப்படி இறைவனை அடைய முடியும்? அப்படி பொருட்படுத்தாத நிலை என்றால் இந்த ஏற்புடைமையற்ற தன்மைகளை பொருட்படுத்தாமல் இருத்தல். நீ ஏற்றால் என்ன, ஏற்கவில்லை என்றால் என்ன, நான் ஏற்புடைமையுடன் இருக்க வேண்டும் என்பது. அதுதான் அதில் அதில் வேகம், அதில் ஒரு விரைவு, அதில் ஒரு வெறி ஆகியன இருந்தால்தான் இறைவனுடைய வழியில் வாழ இயலும். நான் மீண்டும் கூறுகிறேன், அவன் ஒவ்வொரு உயிருக்கும் தனித்தன்மைகளை வழங்குகிறான். தனித்தன்மைகள் தான் இறைவனுடைய அடிநாதமாக இருக்கின்றன. யாவும் யாமெனும் உணர்வின் உள்ளும் தன்னிலை தனிநிலை ஆகுக என்னும் அன்னை கூற்றே எண்ணென கொள்கை என்பது மறைமொழி.
யாவும் யாமே என்று இருக்கின்றன உணர்வில், வேறு வேறு என்று எதுவுமே இல்லை. அன்னை என்ன ஒரு கூற்றாக வெளிப்படுத்துகிறாள், தன்னிலை தனிநிலை ஆகுக. அன்னை கூறுகிறாள், அந்த சிவம் யாவுமே உணர்வு என்று இருந்து விட்டால் எனக்கு என்ன தனிநிலை என்று தன் நிலையை தனியாக ஒரு ஒரு கொள்கையாக்குகிறாள். கூற்று என்றால் ஒரு இறுக்கமான கொள்கை, அப்படி கூற்றாக்குகிறாள் அல்லவா, அதுதான் எண் என்று ஆகிறது. எண்ணூலுடைய மறைமொழி. இந்த படைப்பின் தொடக்கமே தனிநிலை என்பதுதானே. தொடக்கம் தனிநிலை, அதனுடைய மூலம் பொதுநிலை. பொதுநிலையும் தனிநிலையும் வேறு வேறு அல்ல என்று நான் இதனால் தான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன். இதுதான் ஏற்புடைமைக்கான உங்களுக்கு இறையியல் வழிகாட்டல். யாவும் சிவமே, ஆனால் இது பள்ளி, அது பூச்சி, இது மரம், அது செடி, இது உன் பெயர், அது என் பெயர், இது உன் உடல், அது என் உடல். இந்த தனித்தன்மைகள் இருக்கின்றன, ஆனால் யாவும் உயிர் என்றால் உயிர் தான். அந்த வரம்பு, தனித்தன்மைகளில் வரம்பு. பொதுத்தன்மையை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் இந்த வரம்புகளை கடக்க வேண்டும். இது ஏற்புடைமை இல்லாமல் நிகழாது, இந்த பயணம் நிகழாது. நீங்கள் பொருந்தாதவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும், சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கூற வேண்டும். பொருந்தாதனவும் இங்குதான் இருக்கும். பொருந்தாதன இல்லை என்றால் பொருத்தமானது என்றே ஒன்று இருக்காது என்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு கசப்பு ஒரு அளவிற்கு மேல் ஒவ்வாமை ஏற்படுத்துகிறது என்றால் நீ கசப்பை விழுங்க வேண்டும் என்று கூறுபவன் அல்ல நான். கசப்பு கெட்டது என்று தீர்ப்பு எழுதி விடாதே. அல்லது கசப்பு என்றாலே அது வாந்தி எடுக்க செய்யும் என்று தீர்ப்பு எழுதாதே. உனக்கு அது ஒவ்வாதது, உனக்கும் ஒரு அளவிற்கு அது தேவைப்படுகிறது. உனக்கு தேவைப்படும் ஒன்று பிறருக்கு தேவையற்றது, உனக்கு தேவையற்றது பிறருக்கு தேவையானது. இதில் நீ என்ன செய்ய வேண்டும்? நீ உன்னுடைய விருப்பம் எதுவோ அதில் நிலையாக இருக்க வேண்டும். அந்த விருப்பம் நிறைவேற்றப்படும் வரை பொறுத்திருக்க வேண்டும். அது நிறைவேற்றப்படுகையில் உன் மீது சுமத்தப்படும் எல்லா மதிப்பீடுகளையும் உள்வாங்கி உன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அது ஏற்புடைமை. அதனைத்தான் அடுத்த நிலையில் வலியுறுத்துகிறது. பல கருத்துகள் முன்வைக்கப்படும். இந்த கருத்துகளில் எவையெல்லாம் நமக்கு மேம்பாடுகளை வழங்குவனவோ அவற்றையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் விருப்பத்தில் இருந்து அசைந்து விடக்கூடாது. விருப்பம் தான். ஊர் திரும்ப வேண்டும் என்பது விருப்பம், அதிலிருந்து நகர்ந்து விடக்கூடாது. கூடி வாழ வேண்டும் என்பது விருப்பம், அதிலிருந்து அசையக்கூடாது. ஒரு பொருள் வேண்டும், ஒரு நிலம் அல்லது ஏதோ ஒரு தோட்டம், வீடு ஆகியனவெல்லாம் விருப்பமா, அதிலிருந்து அசையக்கூடாது. ஆனால் ஒரு வீடோ நிலமோ அமையும் காலம் இருக்கிறது அல்லவா, அந்த காலத்தில் உனக்கு பொருந்தாதன நிகழும், பொருத்தமானவை நிகழும், பிடிக்காதவை இருக்கும், பிடித்தவை இருக்கும், அசையாதே. அந்த வீடு உனக்கு அமைந்த பிறகும் அதில் உனக்கு பல பொருத்தமின்மைகள் இருக்கும். அதற்காக வீட்டை வெறுத்து விடாது. சீர்திருத்தங்கள் வேண்டும் என்றால் செய்து கொள். உனக்கான நிலம் உனக்கு அமைந்த பிறகும் அதில் உனக்கு பிடிக்காதவை இருக்கும். பலர் கூறுவது காடு வேண்டும், இயற்கையாக காடு வேண்டும் என்று விருப்பம். ஆனால் பாம்பு இருக்கக்கூடாது, காட்டு பன்றி வரக்கூடாது, சிறுத்தைகள் வரக்கூடாது. ஆனால் என்ன வேண்டும்? ஒரு இயற்கையான காட்டு சூழல் வேண்டும். இது என்ன விருப்பம்? உனக்கு காடு வேண்டும் என்றால் அதில் காட்டு பன்றி இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய ஒழுங்கு. நீ ஏன் அதனை கேள்வி கேட்கிறாய்? நீ அதனோடு எப்படி பொருந்துவது என்று பார். அல்லது அதனிடமிருந்து எவ்வளவு விலக வேண்டும் என்று பார். அது இருக்கக்கூடாது என்று ஏன் கருதுகிறாய்? அது வரக்கூடாது என்று ஏன் கருதுகிறாய்? அது இல்லை என்றால் காடே இல்லை. எதனை நீ அழைக்கிறாயோ அதுவே இல்லை. அப்படித்தான் வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். மனித உறவுகளும் அப்படிப்பட்டவை. மனித உறவுகளில் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறது என்றால் அந்த விருப்பத்தில் நிலையாக இருக்க வேண்டும். அந்த உறவுகள் வந்தடையும் வரை அசையாமல் இருக்க வேண்டும். வந்த பிறகு வரும் கருத்துக்களை பற்றியெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. அது விருப்பம் என்றால் பொருட்படுத்த மாட்டீர்கள். ஒருவேளை அது பிடிவாதத்தில் இருந்து எழுந்தது என்றால் உதறிவிட்டு ஓடுவீர்கள். அது ஓடும் பொழுதே தெரியும். நற்பெயர் கிடைத்தது அல்லது அவப்பெயர் கிடைக்கிறது
அல்லது நம்முடைய பயன் நோக்கம் நிறைவேறவில்லை என்று ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்கள் ஓடும் பொழுதே அல்லது உதரும் பொழுதே தெரியும் அது உறவு அல்ல என்று. ஏற்புடைமையிலிருந்து அதன் கருமையமாகிய விருப்பத்திலிருந்து நிலமோ வீடோ உறவோ அல்லது ஒரு கொள்கையோ உடல் நலமோ அமைந்தால் எது நிகழ்ந்தாலும் ஓட மாட்டாய். எது நிகழ்ந்தாலும் ஓட மாட்டாய். எது நிகழ்ந்தாலும் நாம் அந்த ஒரு அமைவிற்குள் இருப்போம் என்று இருப்பாய். அந்த அமைவிற்குள் உனக்கு நெருக்கம் இருக்கலாம், விளக்கம் இருக்கலாம், இடைவெளி கூடுதலாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் பயன் கருதாமல் அதில் நீ நிலைப்பாய். நான் ஏற்கனவே ஒரு பாடத்தில் கூறியிருக்கிறேன், பயன் கருதாமை பற்றருக்கும் ஊழினுக்கு உடம்படுத்து, ஊழினுக்கு உடம்படுத்து என்ற ஒரு பாடத்தில் விளக்கினேன். அதாவது உனக்கு பற்றுகளை அறுக்க வேண்டும் என்றால் பயன் கருதாமைதான் ஒரே வழி. ஒரு மனிதர் மீது உனக்கு பயன் நோக்கம் இல்லை, பயன் கருத மாட்டாய். எந்த பயன் வேண்டாம் என்பதல்ல, பயன் விளையலாம், விளையாமல் போகலாம். விளைந்த பயன் உனக்கு பொருந்தலாம், பொருந்தாமல் போகலாம், உனக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலாம். ஆனால் நீ கருதாமல் இருப்பாயா? கருதாமல் அவரை தூக்கி சுமக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை. அப்படி யாரையுமே சுமக்க கூடாது என்று கூறுகிறேன். பயன் கருதாதே, அவ்வளவுதான். பயன் கருதாதே. ஒருவரை விலக்கி வைப்பதனால் என்னென்ன பயன்கள் ஏற்படும் என்று கூட கருதாதே. சேர்த்து கொண்டால் என்ன பயன் ஏற்படும் என்று கூட கருதாதே. என்றால் என்ன செய்ய வேண்டும்? நீ பயன் கருதாமல் உறவாடுகிறாய் என்றால் உனக்கு இந்த கேள்வியே வராது. இது தூக்கி சுமக்க வேண்டுமா, இது தடவி கொடுக்க வேண்டுமா, செல்லம் கொஞ்சம் வேண்டுமா என்ற கேள்வி வராது. ஏனென்றால் பயன் கருதாமை என்பது எந்த கோரிக்கைகளையும் முன்வைக்காது. உனக்கு பயன் கருத்தே இல்லை என்றால் எது இருக்கிறதோ அதனை ஏற்றுக்கொள்கிறாய். அதை விட கூடுதலாக இது உறவுதானா அல்லது ஏதாவது நோக்கத்திற்குரிய தொடர்பா என்று உனக்கு தெரிந்துவிடும். உனக்கு பயன் கருத்து இல்லை என்றால் உன்னுடைய காட்சியே வேறு. முகத்தை பார்க்கும் பொழுதே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றே தெரியும். நீ பயன் நோக்கத்தில் யாரை பார்த்தாலும் அவர்கள் எதனை உனக்கு காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதனை காட்டுவார்கள். உனக்கு பயன் நோக்கம் இல்லை என்றால் அவர்கள் எதனை மறைத்தாலும் அது உனக்கு காட்டப்படும். பயங்கரதா என்பது ஒரு மந்திரம். இது உண்மையிலேயே அப்படி இருக்க வேண்டும். சரி, முகத்தை பார்த்து மனதை கண்டுபிடிக்கும் கலை வித்தை என்று நடைமுறைப்படுத்த முடியாது. உனக்கு உண்மையிலேயே பயன் கருதாமை வேண்டும். யாரிடமும் பயன் கருதக்கூடாது. அவ்வாறு இருந்தால் அது உன்னை ஊழினு கொடும்படுத்தும். உன்னுடைய ஊழ்வினை, உன்னுடைய பிறவி தொடர்ச்சி இங்கு இருக்கிறதே. பிறவி தொடர்ச்சியில் தானே இருக்கிறாய், பிறவி தொடர்ச்சியில் தானே இதனை கேட்கிறாய். உன்னோடு நான் உரையாடுகிறேன். பிறவி தொடர்ச்சி தான். இந்த பிறவியில் நீ என்ன செய்ய வேண்டும், எது நிகழ வேண்டும், எதில் நீ நிறைவடைய வேண்டும் என்பதுதானே அடிப்படை. அதான் ஊழ்வினை. அதற்கு நீ உடன்பட வேண்டும். இந்த பிறவியில் நான் என்ன ஊழ்வினையை ஆற்ற வேண்டுமோ அதற்கு உடன்படுகிறேன். இதிலிருந்து எது விளைந்தாலும் ஏற்கிறேன். ஏனென்றால் இதனை நான் செய்வது இப்பொழுது பிறந்து வந்து அல்ல, பல பிறவிகளின் தொடர்ச்சியில் நான் இதனை செய்கிறேன். இதனை செய்வதனால் இது விளையும் அது விளையும் என்று நான் தடுமாறினால் நான் அடுத்த பிறவியில் செய்ய வேண்டும். அது நற்பெயரோ தீப்பெயரோ, அது பாவமோ புண்ணியமோ, யாருடைய உரிமைகளையும் பறிக்காமல் என்னுடைய உயிர் கொண்டுள்ள உரிமையை நிலைநாட்டும் வகையில் நான் எதனை செய்தாலும் அது என்னுடைய ஊழ்வினை தான். என்னுடைய உயிர், அந்த உயிரின் இயல்புகள் தானே தன்னை அறிதல், தானே தனது ஆதல், தானே தனக்கு ஆதல், தானே தன்னை அறிதல். உயிர் தன்னை தானே அறிந்திருக்கிறது, தானே தனது ஆயிரும், நான் தான் எனக்கு என்ற உண்மையை ஏற்றுக்கொள்கிறது. அதான் உண்மை. நீதான் உனக்கு, நான் தான் எனக்கு. உன்னுடைய உயிர் உன்னுடைய உடலுக்குரியது. ஏதாவது மாற்றுக்கருத்து இருக்கிறதா? உன் உரிமை உன்னிடம் இருக்கிறது. ஒவ்வொரு உயிரும் தன் உரிமையை தான் கொண்டிருக்கிறது.
இதில் எவ்வளவு அழுத்தமாக நீ வினையாற்றுகிறாயோ அந்த அளவிற்கு அந்த உயிரோடு உன் உயிரோடு நீ நெருங்குகிறாய். என்னுடைய உரிமை எனக்கு, அவ்வளவுதான். என்னுடைய உரிமை எனக்கு என்பதிலிருந்து வினையாற்றுகையில் அந்த இருமைகளுக்கு வாய்ப்பில்லை. மீண்டும் அது சரி தவறு இந்த எல்லா இருமைகளுக்கும் அதில் வாய்ப்பற்று போகும். மீண்டும் என்ன கேள்வி வரும்? அப்படி என்றால் என்ன வேண்டுமானால் செய்யலாமா? என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு உயிரே அனுமதிக்காது. உயிரே சிவம், அது அப்படிலாம் செய்யாது. உனக்கான உன் பிறவிக்கான வினைகளை நீ ஆற்ற வேண்டும். அதற்குத்தான் வந்திருக்கிறாய். அதனை ஆற்றும் பொழுது இது சரி என்றும் தவறு என்றும் பிறர் போற்றுவதையும் தூற்றுவதையும் பொருட்படுத்தாதே, அவ்வளவுதான். ஏனென்றால் இந்த தலைமுறைக்கு எது சரியோ அது கடந்த தலைமுறைக்கு தவறு. நீ ஏற்கனவே பிறந்த பொழுது எவையெல்லாம் சரியானவையாக இருந்தனோ அவையெல்லாம் இப்பொழுது தவறு என்று கூறப்படுகின்றன. நீ ஒரு உயிராக உன்னை உணரும் போது உன்னுடைய காலமே வேறு. உன்னுடைய காலம் பல 100 ஆண்டுகளோ பல 1000 ஆண்டுகளோ. நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து விட்டு இங்கு வந்திருக்கிறாய். உனக்குள் இன்று எவையெல்லாம் சரி என்று கூறப்படுகின்றன அவையெல்லாம் தவறு என்றே தெரியும், உனக்கே தெரியும். நான் அப்படித்தான். நான் கூறும் பல கருத்துக்களை கேட்பவர்கள் என்ன எல்லாவற்றையுமே தலைகீழாக கூறுகிறீர்கள் என்று கேட்பார்கள். நான் ஒரு ஆதி காலத்தில் இருந்துதான் உரையாடி கொண்டிருக்கிறேன். மிக மிக தொலைவில் இருந்து உரையாடுகிறேன். நான் இந்த சமகாலத்தில் இருந்து எந்த கருத்தையுமே முன்வைப்பதில்லை. இறைவன் எங்கு எப்படி அனுப்பி வைத்தானோ அப்படியே இருந்து கொண்டு பார்ப்பதனால்தான் என்னுடைய கருத்துகள் இவ்வாறு இருக்கின்றன. இந்த கருத்துக்களை முன்வைக்கும் போது நீங்கள் என்ன கருதுவீர்கள்? ஏற்பீர்களா மறுப்பீர்களா? என்னோடு வருவீர்களா விலகிச் செல்வீர்களா என்று நான் என்றைக்குமே பொருட்படுத்துவதில்லை. ஏன்? எனக்கு பயன் கருதுவதில்லை. நான் ஒரு கூட்டம் வேண்டும் என்றும் நான் கருதுவதில்லை, கூட்டம் வேண்டாம் என்றும் கருதவில்லை. இன்று இருப்பவர்கள் என்னோடு இறுதி வரை இருக்க வேண்டும் என்று கூட நான் கருதுவதில்லை. அப்படி கூட எனக்கு ஒரு கருத்து கிடையாது. அப்படி கூட ஒரு பயன் நோக்கம் எனக்கு கிடையாது. என்னுடைய உயிர் எனக்கு உரிமையானது. இது எதனை செய்ய வந்திருக்கிறதோ அதனை செய்வதற்கு நான் குறுக்கிடாமல் இருக்கிறேன். இறுதியில் பெரும்பாவி இவன் என்று பெயர்தான் இருக்கும் என்றால் அதுதான் என் ஊழ்வினை. அதனை நான் அறுவடை செய்வேன், அதனை நான் பெற வேண்டும். அதுதான் எனக்கு வரும் என்றால் அதனைத்தான் நான் பெற வேண்டும் என்று. இவரை போல உண்டா என்று பலர் வியக்கும் வாழ்க்கை வேண்டும் என்ற நோக்கம் கூட சத்தியமாக எனக்கு கிடையாது. இவன் பெரும்பாவி, பலருடைய வாழ்க்கையை சீரழித்தவன், நிறைய ஊதியம் ஈட்டியவர்களை கெடுத்தவன் என்பதுதான் பெயராக இருக்கும் என்றால் அதுதான் என் ஊழ்வினை என்றால் அதனைத்தான் நான் செய்வேன். ஏனென்றால் இந்த மனிதர்களுடைய எந்த சொற்கள் மீது எனக்கு துளி அளவும் மரியாதை கிடையாது, துளி மதிப்பு கூட கிடையாது. எது உணர்த்தப்படுகிறதோ, எது உள்ளிருந்து வழங்கப்படுகிறதோ அதனை மட்டுமே கடைபிடிப்பது தான் என்னுடைய வாழ்க்கை. இதுதான் ஏற்புடைமையுடைய எளிமையான, உங்களுக்கு தெரிந்த நேரடியான விளக்கம். நீங்கள் என்னிடமிருந்தே ஏற்புடைமையை ஓரளவு கற்றுக்கொள்ளலாம். ஏற்புடைமை இல்லாமல் இறைவனை நெருங்க முடியாது. எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன், எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்பது இல்லாமல் இறையியலில் பயணமே நிகழாது. இறையியல் முன்னோர்களுடைய வரலாறு என்ன என்று படித்தால் உங்களுக்கு இது புரியும். இறையியல் முன்னோர்களில் மிக மிக பெரும்பகுதியினர் எது சமகால நீதியோ அதனை மறுத்தவர்கள் தான். வேண்டுமென்று மறுக்கவில்லை, உள்ளிருந்து எழும் அழைப்பு அவ்வாறானதுதான். இறையியலாளர்கள் ஏன் தேவைப்படுகிறார்கள்? சமூகத்தை புரட்டி போடுவதற்கு தேவைப்படுகிறார்கள். புரட்டி போடுவது என்றால் என்ன? இப்படி இருப்பதை அப்படி ஆக்குவது, இப்படி இருப்பதை அப்படி ஆக்குவது தவறு என்றுதான் கூறுவார்கள். அப்படித்தான் கூறுவார்கள். ஏனென்றால் இப்படியே இருப்பதில் பலருக்கு ஆதாயம் இருக்கிறது. பலருக்கு அதில் அடக்குமுறை வாய்ப்பு இருக்கிறது, பலருக்கு பலரை சுரண்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதிகார வாய்ப்பு இருக்கிறது. அவற்றையெல்லாம் புரட்டி போடும் போது கருத்துகள் வரத்தான் செய்யும். அந்த
கருத்துக்களுக்கெல்லாம் ஆட்பட்டிருந்தால் இறையியல் வரலாறே கிடையாது நமக்கு. இறையியல் என்பது ஒரு நிலைக்கு பிறகு ஒரு வெறி பிடித்த பயணம். அந்த வெறியில் நன்மை தீமை சரித்தவர் என்ற சமகால மதிப்பீடுகளுக்கெல்லாம் எந்த மதிப்பும் கிடையாது. எப்பொழுதும் போல் அவரவருக்குமான தனித்தன்மைகள் அவரவருக்கு வேண்டும். யாருடைய தனித்தன்மையையும் கேள்விக்குள்ளாக்கக்கூடாது, யாருடைய உரிமைகளையும் பறிக்கக்கூடாது. இதனை விட ஒரு ஒரு வாழ்க்கை முறை இங்கு இல்லை. வாழ்க்கை முறையே பிறருடைய உரிமைகளை கேள்வி கேட்பது, பறிப்பதுதான். நம்முடைய தொடக்கமே அதுதான். பிறருடைய உரிமைகளை பறிக்கக்கூடாது, தனித்தன்மைகளை பறிக்கக்கூடாது. அதன் பிறகு நீ என்ன செய்தாலும், அதன் பிறகு நீ என்ன கெட்டு போவாயா? இவ்வளவு மேம்பட்ட உன்னதமான கருத்து உன்னை சிதைக்குமா என்ன? அப்படியெல்லாம் சிதைக்காது. ஒருவேளை சிதைக்கும் என்றாலும், இறைவா சிதைவுதான் என்னுடைய இப்பிறவி என்றால் அதுவே நிகழட்டும் என்று இருந்தால் அது இறையியலின் ஏற்புடைமை, வாழ்க்கை ஏற்புடைமை அல்ல. அது இறையியலின் ஏற்புடைமை. இது அனைவருக்குமான கருத்து அல்ல. இதனை அனைவரும் பின்பற்ற வேண்டிய தேவையில்லை. ஆனால் இறையியல் குறித்த தொடர் வகுப்புகளின் ஓர் அங்கமாக இந்த பாடத்தை நான் உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன். ஏற்புடைமை என்பது இறையியலின் அடுத்த நிலை. இதற்கு முந்தைய நிலை உரைகளையும் இங்கு மீண்டும் கேட்ட பிறகு இந்த வரம்பற்றிருத்தல், வியத்தல், காதல் ஆகிய உரைகளை எல்லாம் கேட்ட பிறகு மீண்டும் இந்த உரை மீண்டும் கேட்கும்போது இந்த உரை இன்னும் கூடுதலாக உங்களுக்கு புரியும். இத்துடன் வகுப்பு நிறைவடைந்தது. உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர்கள் நிறைவதாக.